ஒரு எலியும் தவளையும் நண்பர்களாக இருந்தனர். ஒவ்வொரு காலையிலும் தவளை தன் குளத்திலிருந்து வெளியே குதித்து தன் நண்பரை பார்க்க செல்லும். ஒருநாள் எலி தவளையிடம் நீச்சல் கற்றுத்தர வேண்டுமென்று கேட்டது. தவளை அதற்கு சம்மதித்தது. பின்னர் தவளை ஒரு கயிற்றின் ஒரு முனையை தன் காலிலும் மறுமுனையை எலியின் காலிலும் கட்டியது. திடீரென்று மேலே பறந்து கொண்டிருந்த கழுகு அவர்களை பார்த்து தாக்க பறந்து வந்தது. தவளை உடனடியாக தண்ணீருக்குள் குதித்தது. எலியையும் இழுத்துச் சென்றது. நீச்சல் தெரியாத எலி மூழ்கி இறந்தது. அதன் உடல் நீரின் மேற்பரப்பில் மிதந்தது. இன்னும் தவளையுடன் கட்டப்பட்டிருந்தது. கழுகு தண்ணீரில் மிதந்த இறந்த எலியை பார்த்து கீழே பறந்து வந்து அதை பிடித்தது. எலியுடன் கட்டப்பட்டிருந்த தவளையும் கழுகுடன் இழுத்துச் செல்லப்பட்டது. நீதி: நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது அவர்களின் குணத்தையும் நோக்கத்தையும் கவனமாக ஆராய்ந்து தேர்வு செய்ய வேண்டும். A mouse and a frog were friends. Every morning, the frog would hop out of his pond to visit his friend. One day, the mouse asked the frog to teach it swimming. The frog accepted the request. Later, the frog tied one end of a string to its own leg and the other end to the mouse's leg. Suddenly, an eagle flying overhead spotted them and swooped down to attack. The frog immediately jumped into the water, dragging the mouse along. Unable to swim, the mouse drowned. Its body floated on the surface, still tied to the frog. The eagle, seeing the dead mouse floating on the water, swooped down and grabbed it. Since the frog was still tied to the mouse, it too was carried away by the eagle. Moral: choose your friends wisely, considering their character and intentions.